ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமண நிகழ்வுகள், சுபகாரிய நிகழ்வுகள் எதுவானாலும் நாங்கள் கொடுக்கின்ற மொய்ப்பணம் 100 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ அந்த பணத்துடன் ₹1 வெள்ளி நாணயத்தை இணைத்து கொடுக்கிறோம். 101, 501, 1001. இந்த ₹1 கொடுப்பதற்குரிய காரணம் என்ன யோசிச்சிருக்கிறீங்களா? எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் அதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். பல பேருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். இப்பொழுது நீங்கள் இந்த காணொளி மூலமாக அதை அறியலாம். ஆரம்ப காலங்களில் தங்கம், உலோகங்கள் அல்லது வெள்ளியினால் ஆக்கப்பட்ட பணங்கள் பெரும்பாலும் சுபகாரிய நிகழ்வுகளுக்கு காணப்பட்டது. தாழ் நாணயங்கள் அப்பொழுது புழக்கத்திலே இல்லை. பெரும்பாலும் உலோகங்கள் தான், வெள்ளியாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம். அவ்வாறு அந்த குன்று எடை கொண்ட இந்த உலோகங்கள் தான் பயன்பாட்டிலே இருந்தன. அதில் மிக முக்கியமாக அது 32 குன்று எடை கொண்ட பொன்னாக இருக்கலாம் அல்லது வெள்ளியாக இருக்கலாம். அது 32 தர்மங்களை கொண்டதாக சொல்லப்பட்டதாம். அந்த 32 வகையான தர்மங்களை கொண்ட நாணயம் தான் அந்த வெள்ளி அல்லது தங்கத்தாலான 32 எடை கொண்ட உலோகங்கள் என்று சொல்லப்பட்டன. அப்போ அந்த உலோகத்திலான பணத்தை, நாணயத்தை திருமண நிகழ்வுகளுக்கோ, கிரகப்பிரவேசமோ, பூப்புழுத நீராட்டு விழாவோ, திறப்பு விழாக்களோ எதுவாக இருந்தாலும் அதை கொடுத்தால் அது 32 தர்மங்களும் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். அது மட்டுமல்லாமல் தர்மம் தவறாமல் அந்த நாணயம் புழக்கத்தில் இருக்க வேண்டும், தர்மம் வலுவாமல் அந்த நாணயத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதும் ஒரு நோக்காக இருந்திருக்கிறது. எனவே அது கொடுக்கின்றவர்களுக்கும் வாங்குகின்றவர்களுக்கும் ஒரு மன நிறைவை கொடுக்கும். கொடுக்கின்றவர்களுக்கும் மன நிறைவாக இருக்கும். ஏன், அந்த தம்பதிகள் அல்லது அந்த நிகழ்வு சிறப்பிக்க நாங்கள் இந்த நாணயத்தை கொடுத்திருக்கிறோம். வாங்குகின்றவர்களுக்கும் அது ஒரு மன நிறைவை கொடுக்கும். இவ்வாறான நாணயங்களே சேர்ந்திருக்கிறது. எனவே அந்த ஒரு வெள்ளி காசு அல்லது ஒரு பொன் காசு அல்லது ₹1 காசு 32 தர்மங்களை நிலைநாட்டுவதாகவும், தர்மம் வலுவாமல் அந்த நாணயம் செலவழிக்கப்பட வேண்டும், தர்ம வழியில் அந்த நாணயம் உழைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். அதனால்தான் நாங்கள் பணம் கொடுக்கின்ற பொழுது அந்த ₹1 சேர்த்து கொடுக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நூலில் எழுதப்பட்ட இந்த விடயம் உங்களுக்காக நான் பகிர்ந்திருக்கிறேன். இனிமேலாவது நீங்கள் இப்படி கொடுக்காமல் வெறுமனே தாள் காசை மட்டும் ₹100, ₹500, ₹1000 கொடுத்திருந்தால் மறக்காமல் ₹1 நாணயத்தை சேர்த்து கொடுங்கள். இதுவரையும் அப்படி கொடுத்து கொண்டிருக்கின்றவர்கள் ஏன் அப்படி கொடுக்கிறோம் என்று தெரியாமல் இருந்தால் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், தர்மம் வலுவாமல் பணத்தை உழைக்க வேண்டும், செலவழிக்க வேண்டும். அந்த ஒரு வெள்ளி காசு அல்லது பொன் காசு ₹1 நாணயத்தில் 32 தர்மங்கள் அடங்கி இருக்கின்றன. இது இந்து மத சாஸ்திரம் ஆரம்பத்தில் சொன்ன விடயம். எனவே தர்மம் தவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், ஒரு மனிதன் தர்மத்தோடு வாழ வேண்டும் என்பதை நிலைநாட்டுவதுதான் இந்த ஒரு காசினுடைய பெருமதி. அதை நாங்கள் தெரிந்தவுடன் இப்பொழுது எனக்கு தோன்றுகிறது, எங்கேயாவது போய் யாருக்காவது ₹1 கொடுக்க வேண்டும் என்று. இப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம், இறந்தவருடைய நெற்றியிலும் இறுதிச் சடங்கில் ₹1 வைப்பார்கள். அதற்குரிய காரணமும் நான் நினைக்கின்றேன், பொதுவாக அந்த சாஸ்திரங்கள் 32 தத்துவங்கள், தர்மங்கள் சரியான முறையில் ஒரு மனிதன் பிறந்து இறக்கும் வரையில் அவன் வாழ்ந்திருக்க வேண்டும், அவன் வாழ்ந்தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வைக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் நாங்கள் அதை கேட்டமாய் வாழ வேண்டும். அப்படி வாழ்கிறோமோ இல்லையோ அது வைக்கப்படுகிறது என்பதுதான் சாத்தியமானது. எனவே இன்றிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், அந்த ₹1 பெருமதி இவ்வளவாக இருக்கிறது, ஒரு நன்மதிப்பாக இருக்கிறது, 32 தர்மங்களும் அடங்கியதாக இருக்கிறது, தர்மம் வலுவாமல் இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. மீண்டும் சந்திக்கலாம்.